24 ஜூலை 1639 கொரோமண்டல் கடற்கரையின் மணற்பரப்பு. வங்கக்கடலின் அலைகள் அமைதியாக கரையை தொட்டுக் கொண்டிருந்தன. அந்த அமைதிக்குள் சில மனிதர்கள் நிலத்தை அளந்து கொண்டிருந்தனர். அவர்களின் கைகளில் இருந்தது வெறும் அளவுகோல் அல்ல. அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு தென்னிந்தியாவின் அரசியல், வணிகம், கலாச்சாரம் மற்றும் எதிர்காலத்தை மாற்றப்போகும் ஒரு முடிவின் தொடக்கம். அந்த நாளில் உலகம் சென்னை என்ற பெயரை அறிந்திருக்கவில்லை. அந்த மணற்பரப்பில் தொடங்கிய சிறிய மாற்றம் 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்றின் புதிய அத்தியாயமாக மாறப்போகிறது. அந்த கதையை புரிந்து கொள்ள காலத்தின் சக்கரத்தை இன்னும் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி சுழற்ற வேண்டும். இன்று சென்னை என்று அழைக்கப்படும் இந்த நிலம் ஒரு காலத்தில் தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் கடைசி நூற்றாண்டுகளிலும் கிறிஸ்துவுக்கு பின் முதல் நூற்றாண்டிலும் இந்த பகுதி சிறிய மீனவ குடியிருப்புகள், உப்பங்கழிகள், மணற்குன்றுகள் மற்றும் இயற்கை நீர்நிலைகளால் நிரம்பியிருந்தது. கூவம், அடையாறு மற்றும் கொசஸ்தலையாறு போன்ற நதிகள் கடலை சந்திக்கும் இந்த நிலப்பரப்பு இயற்கையாகவே மனித வாழ்வுக்கு ஏற்றதாக இருந்தது. சங்க இலக்கியங்களில் தொண்டை மண்டலத்தின் வளமும் கடல்சார் வணிகமும் குறிப்பிடப்படுவது இந்த பகுதி தொன்மையான வர்த்தக வலையமைப்பில் இடம் பிடித்திருந்ததை உணர்த்துகிறது. அந்த காலத்தில் மயிலாப்பூர் ஒரு சாதாரண கிராமம் அல்ல. மிளகு, முத்து, யானை தந்தம், பருத்தி, நறுமணப் பொருட்கள் ஆகியவை இங்கிருந்து மேற்குலகை நோக்கி பயணித்தன. பதிலுக்கு ரோமானிய தங்க நாணயங்கள், கண்ணாடி பாத்திரங்கள், உயர்தர மது நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் மற்றும் அரிய ஆடம்பரப் பொருட்கள் இந்த துறைமுகத்தை வந்தடைந்தன. அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய நாணயங்கள், மட்பாண்டங்கள் மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் இந்த பகுதி உலக வணிக வரைபடத்தில் முக்கிய இடம் பெற்றிருந்ததை இன்று வரை நிரூபிக்கின்றன. கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் ரோமானிய பேரரசின் வணிக வலிமை மெல்லச் சுருங்கத் தொடங்கியது. ரோமானிய வணிகம் குறைந்த போதிலும் இலங்கை, தென்கிழக்காசிய தீவுகள் மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பிற துறைமுகங்களுடனான கடல்சார் வணிகம் புதிய வடிவங்களில் தொடர்ந்து வளர்ந்தது. கடற்கரையில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை மீன்பிடி, உப்பு உற்பத்தி, முத்துக்குளித்தல் மற்றும் கடல்சார் வணிகத்தை மையமாக கொண்டு தொடர்ந்து செழித்தது. அதே காலத்தில் தொண்டை மண்டலத்தின் அரசியல் அமைப்பிலும் மெதுவாக மாற்றங்கள் உருவாகின. பல சிற்றரசுகள் ஆதிக்கத்திற்காக போட்டியிட்ட நிலையில் வடதமிழகத்தின் முக்கிய பகுதிகளை ஒன்றிணைக்கும் புதிய அரசியல் சக்தி உருவாகத் தொடங்கியது. அந்த எழுச்சியே பின்னாளில் பல்லவ பேரரசாக வளர்ந்தது. காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவர்கள் ஆட்சியை வலுப்படுத்திய போது இன்றைய சென்னை அமைந்துள்ள இந்த கடற்கரை பகுதியும் அவர்களின் செல்வாக்கிற்குள் வந்தது. காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவர்கள் ஆட்சியை வலுப்படுத்திய காலத்தில் மகேந்திரவர்மன் 1ஆம் தென்னிந்திய கட்டிடக்கலையில் புதிய யுகத்தை தொடங்கினார். உயிருள்ள பாறையையே உள்ளிருந்து வெளியே செதுக்கும் இந்த புதிய கட்டிடக்கலை தென்னிந்திய வரலாற்றில் இதுவரை காணப்படாத பொறியியல் சாதனையாக மாறியது. மலைக்குள் குடைந்து உருவாக்கப்பட்ட இந்த குகை கோவில்கள் பல்லவர்களின் கலைத்திறனையும் கணித துல்லியத்தையும் பொறியியல் அறிவையும் உலகிற்கு எடுத்துக் காட்டின. காலம் நகர்ந்தது. மகேந்திரவர்மன் உருவாக்கிய அடித்தளத்தின் மீது அவரது மகன் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். பின்னாளில் மாமல்லன் என்று புகழப்பட்ட அவர் பல்லவ பேரரசை அதன் பொற்காலத்தை நோக்கி அழைத்துச் சென்றார். நரசிம்மவர்மன் தலைமையில் பல்லவ படைகள் சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை எதிர்கொண்டு போரில் வெற்றி பெற்று 642ஆம் ஆண்டு வாதாபி நகரை கைப்பற்றின. இந்த வெற்றி தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த வெற்றிக்கு பிறகு பல்லவ பேரரசின் புகழ் இந்திய பெருங்கடலை தாண்டி பரவியது. மாமல்லபுரம் உலகின் முக்கியமான கடல் வணிகத் துறைமுகங்களில் ஒன்றாக வளரத் தொடங்கியது. மாமல்லபுரத்தின் மாபெரும் ஒற்றைக்கல் சிற்பங்களும் பாறை செதுக்கல்களும் பல்லவர்களின் கலை நுணுக்கத்தை உலகம் முழுவதும் பறைசாற்றின. பல்லவர்களின் ஆட்சிக்கு பிறகு கிபி 985ஆம் ஆண்டு சோழர்கள் இந்த பகுதியை தங்கள் பேரரசுடன் இணைத்தனர். கடற்கரை நகரங்களின் வணிகமும் கடற்படை வலிமையும் மேலும் விரிவடைந்தது. சோழர் ஆட்சியின் கீழ் இந்த கடற்கரை பகுதி பேரரசின் கிழக்கு கடல் நுழைவாயிலாக மாறி வணிக குடியிருப்புகள் வேகமாக வளரத் தொடங்கின. சோழர்களின் வலிமையான கடற்படை இந்த கடற்கரை வழியாக வங்காள விரிகுடாவை கடந்து இலங்கை, ஸ்ரீவிஜயம் மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளுடன் வணிகத்தையும் கலாச்சார தொடர்புகளையும் விரிவுபடுத்தியது. சோழ பேரரசின் வலிமை படிப்படியாக குறையத் தொடங்கிய போது பாண்டியர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று இந்த கடற்கரை பகுதிகளின் கட்டுப்பாட்டை பெற்றனர். பின்னர் 1311 முதல் வடிந்தியாவிலிருந்து நிகழ்ந்த படையெடுப்புகள் தென்னிந்திய அரசுகளின் வலிமையை பலவீனப்படுத்தின. இந்த கடற்கரை பகுதியும் அரசியல் நிலையற்ற காலத்தை எதிர்கொண்டது. 1336ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசு உருவானது. தென்னிந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்திற்கு முடிவு கட்டி கொரோமண்டல் கடற்கரையிலும் மீண்டும் அமைதியும் நிர்வாகமும் நிலைநிறுத்தப்பட்டது. விஜயநகர ஆட்சியின் கீழ் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி மற்றும் சுற்றியுள்ள கடற்கரை மீனவ குடியிருப்புகள் மீண்டும் செழித்து வளர்ந்தன. கடல் வணிகம்,
கைவினைத் தொழில்கள் மற்றும் மத மையங்கள் இந்த பகுதியின் முக்கிய அடையாளங்களாக மாறின. கொரோமண்டல் கடற்கரை இந்திய பெருங்கடல் வணிகத்தின் முக்கிய மையமாக உருவெடுத்தது. அரேபியா, இலங்கை, தென்கிழக்காசியா மற்றும் சீனாவிலிருந்து வந்த வணிகக் கப்பல்கள் இந்த கடற்கரையை தொடர்ந்து வந்தடைந்தன. 1498 வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். இந்த பயணம் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நேரடி கடல் வழியை திறந்தது. அதன் பின்னர் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கியும் ஐரோப்பிய வணிக சக்திகளின் கவனம் வேகமாக திரும்பியது. கிபி 1522 முதல் 1523 வரை காலகட்டத்தில் போர்த்துகீசியர்கள் மயிலாப்பூரில் சாந்தோம் என்ற நிரந்தர வணிக குடியேற்றத்தை உருவாக்கினர். புனித தோமாவின் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய இந்த பகுதி தேவாலயங்கள், கிடங்குகள் மற்றும் கடல் வழி வணிகத்தின் முக்கிய மையமாக வேகமாக வளரத் தொடங்கியது. அடுத்த சில தசாப்தங்களில் சாந்தோம் ஒரு சிறிய வணிக குடியேற்றத்திலிருந்து செழிப்பான துறைமுக நகரமாக வளர்ந்தது. தமிழர், போர்த்துகீசியர் மற்றும் பிற கடல் வழி வணிகர்களின் சந்திப்பிடமாக இந்த நகரம் மாறியது. 1609 முதல் 1610 வரை காலகட்டத்தில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி பழவேற்காட்டில் தனது முக்கிய வணிக மையத்தை நிறுவியது. கொரோமண்டல் கடற்கரையின் பருத்தி, மசாலா மற்றும் கடல் வழி வணிகத்தை கட்டுப்படுத்தும் போட்டி இதன் மூலம் தீவிரமடைந்தது. 1639 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரியான பிரான்சிஸ் டே கொரோமண்டல் கடற்கரையில் புதிய வணிக மையத்தை தேடினார். விஜயநகர பேரரசின் சந்திரகிரி அரசின் பிரதிநிதியாக இருந்த தாமர்லா வெங்கடாத்ரி நாயக்குடன் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒப்பந்தம் செய்து மதராசப்பட்டினம் கடற்கரை பகுதியை வணிகத் தளமாக பெற்றது. இந்த நில ஒப்பந்தமே பின்னர் சென்னை நகரம் உருவாகும் அடித்தளமாக அமைந்தது. கிபி 1640 மதராசப்பட்டினத்தின் கடற்கரையில் புனித ஜார்ஜ் கோட்டையின் கட்டுமானம் தொடங்கியது. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட சில தசாப்தங்களிலேயே அதைச் சுற்றி புதிய குடியிருப்புகள் வேகமாக உருவாகின. கோட்டைக்கு வெளியே உருவான பிளாக் டவுன் வணிகம், கைத்தொழில் மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக வளர்ந்தது. 1746 ஆண்டு முதல் கர்நாடக போரின் போது பிரெஞ்சு படைகள் கடல் வழியாக மதராஸை முற்றுகையிட்டன. பல நாட்கள் நீண்ட பீரங்கி தாக்குதலுக்கு பிறகு புனித ஜார்ஜ் கோட்டை சரணடைந்தது. முதன்முறையாக மதராஸின் கட்டுப்பாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து பிரெஞ்சுக்காரர்களிடம் மாறியது. 1749 ஐக்ஸ்லா ஷபெல் உடன்படிக்கையின் விதிகளின்படி மதராஸ் மீண்டும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டிற்கு திருப்பி அளிக்கப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டை பலப்படுத்தப்பட்டு மதராஸ் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முக்கிய நிர்வாக மற்றும் வணிக மையமாக உருவெடுக்கத் தொடங்கியது. சில தசாப்தங்களிலேயே மதராசு மெட்ராஸ் பிரசிடென்சியின் நிர்வாக தலைமையகமாக வளர்ந்து தென்னிந்தியாவின் அரசியல், இராணுவ மற்றும் வணிக முடிவுகள் எடுக்கப்படும் மையமாக மாறியது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை மதராசு வேகமாக நகரமயமடைந்தது. 1835 ஆண்டு மதராஸில் மருத்துவக் கல்விக்கென தனித்த கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. பின்னர் மதராஸ் மருத்துவக் கல்லூரியாக வளர்ந்த இந்த நிறுவனம் இந்தியாவில் நவீன மருத்துவக் கல்வியின் முக்கிய மையங்களில் ஒன்றாக மாறியது. 1857 மதராஸ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் 3 பிரசிடென்சி பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக உருவான இந்த கல்வி நிறுவனம் தென்னிந்தியாவின் உயர்கல்வி வளர்ச்சிக்கு புதிய திசையை அமைத்தது. 1856 ஜூன் 28 அன்று தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையமான ராயபுரம் ரயில் நிலையம் திறக்கப்பட்டது. அதே நாளில் ராயபுரத்திலிருந்து வாலாஜா சாலை நோக்கி தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மதராஸ் துறைமுகம் இந்தியாவின் மிக முக்கியமான கடல் வணிக மையங்களில் ஒன்றாக உயர்ந்து நகரத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய உயிர் ஊட்டியது. 1884 ரங்கையா நாயுடு, வீரராகவாச்சாரியார் மற்றும் ஜி. சுப்பிரமணிய ஐயர் ஆகியோர் இணைந்து மதராஸ் மகாஜன சபையை நிறுவினர். தென்னிந்தியாவில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய முதல் முக்கிய அமைப்புகளில் ஒன்றாக இது உருவானது. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான போது மதராஸ் மகாஜன சபையின் தலைவர்களும் தென்னிந்திய பிரதிநிதிகளும் அதில் முக்கிய பங்கு வகித்தனர். 1905 வங்காளப் பிரிவினைக்கு பிறகு சுதேசி இயக்கத்தின் அலை மதராஸையும் சென்றடைந்தது. 1904 மதராசுக்கு வந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் நாளிதழில் பத்திரிகையாளராக பணியாற்றத் தொடங்கினார். அவரது கவிதைகள், கட்டுரைகள் மற்றும் தீவிரமான தேசிய சிந்தனைகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் மனங்களில் சுதந்திரத்தின் தீயை ஏற்றின. 1906 வ.உ. சிதம்பரம் பிள்ளை தொடங்கிய சுதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் கடல் வணிக ஏகபோகத்திற்கு சவால் விடுத்தது. 1916 அன்னி பெசன்ட் தலைமையில் ஹோம் ரூல் இயக்கம் மதராஸில் புதிய அரசியல் எழுச்சியை உருவாக்கியது. 1930
மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தின் தாக்கம் மதராஸிலும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் முழக்கம் மதராசு முழுவதும் ஒலித்தது. சுதந்திரத்தின் இறுதி கட்டப் போராட்டத்தில் மதராசு தனது உறுதியான பங்களிப்பை வெளிப்படுத்தியது. 1947 ஆகஸ்ட் 15 நூற்றாண்டுகளாக நீண்ட காலனித்துவ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த வரலாற்று நாளில் மதராசு முழுவதும் மகிழ்ச்சியின் அலை பரவியது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1950இல் இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தபோது மதராஸ் மாகாணம் மதராஸ் மாநிலமாக மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நகரம் வேகமான தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை கண்டது. சென்னை துறைமுகம் விரிவடைந்தது. 1955இல் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை நிறுவப்பட்டது. 1969ஆம் ஆண்டு மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1996இல் பல நூற்றாண்டுகளாக மதராஸ் என அறியப்பட்ட நகரம் அதிகாரப்பூர்வமாக சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 2000களுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், மெட்ரோ இரயில், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகள், விரிவடைந்த துறைமுகங்கள் மற்றும் பன்னாட்டு வாகன உற்பத்தி மையங்கள் நகரத்தின் முகவரியை மாற்றின. கொரோமண்டல் கடற்கரையில் இருந்த சிறிய மீனவ கிராமமாக தொடங்கிய இந்த பயணம் காலத்தின் ஓட்டத்தில் கோட்டைகள், பேரரசுகள், கடல் வாணிகம், காலனித்துவ ஆட்சி, விடுதலை போராட்டம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை தாண்டி உலகின் முக்கிய பெருநகரங்களில் ஒன்றாக வளர்ந்தது. மதராஸ் என்ற பெயரில் உலக வரலாற்றில் தடம் பதித்த இந்த நகரம் இன்று சென்னை என்ற பெயரில் பாரம்பரியத்தையும் புதுமையையும் இணைத்து இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்திக் கொண்டிருக்கிறது.